விக்னேஷன். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது விஜாக்குய் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆல்டர் கமாண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆல்டர் கமாண்டை எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா யூஸ் டு டிஃபைன் ஆர் மாடிஃபை டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஸோ ஒரு டேபிள் இருக்குது, அந்த டேபிளில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு காலமை ஆட் பண்ணவோ இல்லை எக்ஸ்ட்ரா நமக்கு காலம் தேவையில்லை அப்படின்னா டெலீட் பண்ணுறதுக்கு, இல்லை அந்த காலம் நேமு ஆர் டேட்டா டைப் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆல்டர் கமெண்ட் யூஸ் பண்ணுவோம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கமெண்டு. ரியல் டைமில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா இந்த கமெண்ட்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படின்னு நான் ப்ராக்டிக்கலாக சொல்லித்தரேன். உங்களுடைய மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், ஜஸ்ட் நான் ட்ராப் மட்டும் பண்ணிக்கிறேன். ட்ராப் பண்ணிட்டு ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறேன். சரிங்களா? டிபார்ட்மெண்ட்டு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறேன். அந்த டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா செலக்ட் கொரி. ஆக்சுவலாக இதை பற்றிலாம் கிரியேட் பண்ணுறது அப்படிலாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள். சரிங்களா? அதில் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ வந்து ஆல்டரை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஸோ ஆல்டர் மட்டும்தான் இந்த வீடியோவில் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஸோ செலக்ட் கோரி யூஸ் பண்ணிங்கன்னா இந்த செலக்ட் கோரி யூஸ் பண்ணி பாருங்கள், வியூ பண்ணி பாருங்கள். நமக்கு வந்து இந்த டேபிளோட ஸ்ட்ரக்சர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அந்த டேபிளில் நான் இன்சர்ட் பண்ணுறேன். ஒரு ஃபியூ ரெக்கார்ட்ஸை வந்து நான் இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் டேபிளை வியூ பண்ணி பார்க்குறேன். எனக்கு வந்து டிபார்ட்மெண்ட் காலம் இருக்குது, அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் நேம் இருக்குது, லொக்கேஷன் இருக்குது. இப்போது எனக்கு என்ன ரெக்யர்மெண்ட் வருதுன்னா, நான் வந்து இது வந்து ஆல்டர் கொரி தான். ஆல்டர் கொரி நீங்கள் வந்து ஒரு காலம் வந்து ட்ராப் பண்ணுறது. சரிங்களா? இப்போ என்ன ரெக்யர்மெண்ட் வருதுன்னா, நம்ம வந்து இங்கே டேபிள் இருக்குது, டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்குது, டிபார்ட்மெண்ட் நேம் இருக்குது, லொக்கேஷன் இருக்குது. சரிங்களா? இப்போது நான் வந்து இதில் வந்து எம்ப்ளாயி நேம் அப்படின்ட்டு ஆர் மீனிங்ஃபுல்லாக இருக்கும். டிபார்ட்மெண்ட் சேல்ஸ், ஓகே, டிபார்ட்மெண்ட் சேல்ஸ்னு நான் ஒரு காலம் வந்து ஆட் பண்ணேன். இது இந்த டிபார்ட்மெண்ட்டுன்ற இந்த டேபிள்குள்ளே நான் டிபார்ட்மெண்ட் சேல்ஸ், ஆவரேஜ் சேல்ஸ் வந்து நான் ஒரு நியூவாக ஒரு காலமை ஆட் பண்ண போகிறேன். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆல்டர், ஓகே, நீங்கள் யூஸ் பண்ண ஆல்டர் டேபிள், டேபிளோட நேம் டிபார்ட்மெண்ட்ஸ் ரைட்டுங்களா, அதை கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஆட் காலம் நேம் என்ன, டிபார்ட்மெண்ட் சேல்ஸ். ஓகேங்களா? டிபார்ட்மெண்ட் சேல்ஸ் இன்ட். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கமாண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்குன்னா ஆல்டர் டேபிள் நேமை கொடுத்துட்டு அந்த டேபிள் வந்து ஆல்டர் பண்ணுறது அதுக்கான மீனிங். கதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்ட ஆல்டர் பண்ணணும் டேபிளை, அந்த டேபிளோட நேமை கொடுத்துருக்கேன். இப்போ ஆட் பண்ணால் ஆட் கமாண்ட் வந்து கீவேர்டு. ஓகேங்களா? டிஃபால்ட்டாக இதுதான் யூஸ் பண்ணணுன்ட்டு ப்ரீ டிஃபைன்டாக வந்து அந்த டீம் வந்து ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் ஆடுன்னு கீ பண்ணிங்கன்னா, ஆடை யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு காலமே ஆட் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா டைப் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம போயிட்டு டேபிளை வந்து வியூ பண்ணி பார்ப்போம். அந்த டேபிள் வந்து நம்ம ஆட் பண்ணது எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்கானு. இப்போ பர்ஃபெக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டிபார்ட்மெண்ட் சேல்ஸ் வந்து ஒரு நியூவாக ஒரு காலம் ஆட் ஆகிடுச்சு. சரிங்களா? இதுதான். இப்போ வந்து உங்களுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் சேல்ஸ் தேவையில்லை, அதை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் என்னுடைய இன்னொரு ரெக்யர்மெண்ட் என்னென்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு டேபிளை ஆட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். ட்ராப் பண்ணுறதுக்கு நமக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ சேம் தான், இந்த கமெண்டை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் ட்ராப் பண்ண முடியும். ஆல்டர் டேபிள் நேம், ட்ராப் காலம் நேம், அண்டு நீங்கள் இப்போ என்ன காலம் வந்து ட்ராப் பண்ணணும், நான் வந்து நம்ம இப்போ ஆட் பண்ண சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் சேல்ஸ் காலமே நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு, ஓகேங்களா? இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போ போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட் சேல்ஸ்ன்ற காலம் வந்து இருக்காது, ஏன்னா நம்ம ட்ராப் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இது வந்து ட்ராப்பு.
வந்து ஆடு, இது வந்து ட்ராப் காலம், ஆடு காலம். சரிங்களா? ஆடு காலம், ட்ராப் காலம், ஆடு காலம். ஓகே, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். என்னன்னா, இப்போ நான் ஒரு காலம் ஆட் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு நியூவாக ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ணுறேன். சரிங்களா? இந்த டேபிளுக்கான கோடு மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ இன்னொரு டேபிளை கிரியேட் பண்ணுறேன். இப்போ நான் இந்த டேபிளில் ஃபாரின் கீ நான் மென்ஷன் பண்ணேன். இப்போதைக்கு நான் ஃபாரின் கீ மென்ஷன் பண்ணேன். ஓகேங்களா? இப்போ நான் அந்த டேபிளை நான் கிரியேட் பண்ணிட்டேன். இது வந்து என்னுடைய பிஸ்னஸோட ரெக்யூர்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அவங்க கொடுக்கல, ஃபாரின் கீலாம் கொடுக்கல. பை மிஸ்டேக்காக நாங்கள் வந்து இந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ டேபிள் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இப்போது டிபார்ட்மெண்ட் ஐடி காலமை நான் இந்த டேபிளில் இன்சர்ட் பண்ணணும். இதுதான் ரியல் டைம் வந்து ப்ராப்ளம். இப்போ இந்த டேபிளில் வந்து போயிட்டு இதை இன்சர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் இப்போ வந்து டேபிள் என்ன பண்ணுவீங்க? இப்போ ஆல்ரெடி டேட்டா உள்ளே இருக்கும். ரியல் டைமில் இருந்தால் ஆல்ரெடி டேட்டாஸ் இருக்கும். அது யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் என்டையர் கம்ப்ளீட் டேட்டா பேஸ் ரிமூவ் பண்ண முடியாது. அப்போனா நீங்கள் எக்ஸ்ட்ரா தான் ஆட் பண்ணணும். இருக்கிறதுலே ஆட் தான் பண்ணணும். அப்போ எப்படி ஆட் பண்ணுவீங்க? ஆல்டர் டேபிள், நம்ம வந்து ஆட் கமெண்ட் பார்த்தோம்ல, அதே தான், சேம் கமெண்ட் தான். இந்த கமெண்ட்டை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி போடுங்க. அதாவது நம்ம வந்து லாஜிக்கை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கொரி எல்லாமே இப்போ ப்ராப்ளம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் அந்த ஆல்டர் கமாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணுறது தான், மாடிஃபை பண்ணுற பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற ஒரு கமாண்டு பேர் தான் ஆல்டர். அப்படின்னா ஆல்டர் வந்து உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்கள் யூஸர் எந்த மாதிரி கொடுத்தாலும் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். இப்போ ப்ரீவியஸாக நான் சேல்ஸ்னு சொன்னேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூவாக ஒரு ஐடியா வந்திருக்கு. இப்போ அந்த ப்ராப்ளத்துக்கு இப்போ பாருங்கள், அதே ஆல்டர் கமாண்ட் வச்சு நம்ம எப்படி சொல்யூஷன் கொடுக்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் டேபிள். இப்போ வந்திருக்க டேபிள் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயிஸ் டேபிள். ஜஸ்ட் டேபிள் நேம் மட்டும்தான் நம்ம மாற்றோம். புரியுதுங்களா? எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். நீங்கள் வந்து ஜாவா மாதிரிலாம் இது வந்து அவ்வளோ காம்ப்ளெக்ஸெல்லாம் இருக்காது. இப்போ டிபார்ட்மெண்ட் ஐடி காலம் கொடுத்துருக்கேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு இப்போ நான் வியூ பண்ணி பார்க்குறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி. இப்போ வியூ பண்ணி பார்த்தா எனக்கு வந்து எம்ப்ளாயி ஐடி ஃபர்ஸ்ட் நேம், டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்துடுச்சு. சரிங்களா? இப்போ என்னுடைய ரெக்யூர்மெண்ட் என்னன்னா, எனக்கு இப்போ வந்து இந்த எம்ப்ளாயி டேபிளில் நான் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணும்போது இதுக்கு நான் வந்து ப்ரைமரி கீ மட்டும்தான் இருக்குது, ஃபாரின் கீ இல்லை. சரிங்களா? இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா எம்ப்ளாயி ஐடி நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ எனக்கு ஃபாரின் கீயை கிரியேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி, அதாவது அவங்களுக்கு வந்து இப்போ வந்து ரிலேஷன்ஷிப் ஒரு அதர் டேபிள் கூட கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னா, ஆல்டர் டேபிள் நேம் சேம் எம்ப்ளாயி, தென் ஆட். ஸோ நம்ம வந்து ஆட் தான் பண்ண போகிறோம். சரிங்களா? ஆட் கன்ஸ்ட்ரைன். இந்த கன்ஸ்ட்ரைண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, வேர்ட்ஸ்க்குலாம் நம்ம ஸ்பெல்லிங் கரெக்டாக பார்த்துக்கணும். பாருங்க, கன்ஸ்ட்ரைன் இருக்குது, அதை போட்டுக்கிட்டு நெக்ஸ்ட்டு இப்போ வந்து அந்த ஃபாரின் கீக்கு ஒரு நேம் கொடுப்பீங்களா, அது நம்ம கொடுத்துக்கலாம். ஃபாரின் கீ இஎம்பின்னு வச்சுப்போம். தான் அதுக்கான ஃபாரின் கீக்கான ஒரு நேம் நம்மளா கொடுத்துக்கிறது. இப்போ ஃபாரின் கீ எந்த காலம் கொடுக்குறோம்? டிபார்ட்மெண்ட் ஐடின்ற இந்த காலம் தான் வந்து ஃபாரின் கீயை நம்ம. சரியா? இப்போ ரெஃபரன்ஸ்க்கு மென்ஷன் பண்ணிட்டு, இது வந்து ரெஃபரன்ஸ் எது பண்ணுது? இந்த டிபார்ட்மெண்ட்ன்ற இந்த டேபிளில், டிபார்ட்மெண்ட் அந்த டேபிள்குள்ளார. ஓகே, ஸோ எந்த காலம்? இந்த பர்டிகுலர் காலம்.
மென்ஷன் பண்ணிவிட்டு இதை நீங்கள் செலக்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணால் கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போ நீங்கள் எம்ப்ளாயி டேபிளை போயிட்டு வியூ பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இப்போ வந்து இங்கே பார்த்தா தெரியாது க்ரியேட் ஆகிருக்கா இல்லையான்ட்டு. நீங்கள் வந்து ரைட் சைடில் இருக்கிறத ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு டேட்டா பேஸ்க்குள்ளார டேபிள்ஸ்குள்ளார போயிட்டு பாருங்கள். மினிட்டுங்க லோட் ஆகுது. இப்போ வந்து எம்ப்ளாயிஸ்க்குள்ளே தான் நம்ம ஃபாரின் கீ க்ரியேட் பண்ணியிருக்கோம். அப்படின்னா எம்ப்ளாயிஸ் டேபிள்குள்ளார போயிட்டு நம்ம பார்க்கணும். இப்போது இங்கே பாருங்கள், எம்ப்ளாயி ஐடின்றது ப்ரைமரி கீ, நம்ம டிபார்ட்மெண்ட் ஐடின்றத ஃபாரின் கீயாக மென்ஷன் பண்ணி வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போது நான் வந்து எனக்கு வந்து எம்ப்ளாயி ஐடியை வந்து டெலீட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். இது சேம் கமாண்டு தான். ஓகேங்களா? சேம் கமாண்டு, இது மட்டும் இருக்காது. நம்ம ரெஃபரன்ஸுக்குன்னு ஒரு கன்ஸ்ட்ரெயின் நம்பர் நேம் கொடுத்துருப்போம் பாருங்க, அதை போட்டுட்டு இதுக்கு பதிலாக ட்ராப், ஆடுக்கு பதிலாக ட்ராப் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகிடும். சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் அகைன் நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ்க்குள்ளார டேபிளுக்குள்ளார போயிட்டு எம்ப்ளாயிஸ் டேபிள்ஸ்குள்ளார காலம்ஸ் போய் வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் டிபார்ட்மெண்ட் நேமு வெறும் இன்டீஜராக தான் இருக்குது, ஃபாரின் கீ மென்ஷன் பண்ண. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஆல்டர் கமாண்டை யூஸ் பண்ணுவோம். இப்போ மெயினாக நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ஆல்டர் கமாண்டுனாலே ஒரு டேபிளில் இருக்கிறத மாடிஃபை பண்ணுற பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம எப்படி வேணாலும் மாடிஃபை பண்ணலாம், நம்ம பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி ஆல்டர் ரூல்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் ஆல்டர் கமாண்டு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில்